இந்த பிக்சர்ல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே கையில துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்க உள்ள பாம் வெடிச்சுச்சுன்னா இதுல யார் இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருந்தேன். உங்கள நிறைய பேர் இந்த கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி 2 பேருமே இறந்து போயிருவாங்க. ஏன்னா அது ஒரு பாம் வெடிச்சா கண்டிப்பா 2 பேரும் இறந்து போயிருவாங்க. சோ இதே ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல இப்ப டைப் பண்ணிருந்தாலும் நீங்களும் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டேல நான் பார்க்கலாம். அன்னைக்கு பேங்க் ஹாலிடேனால அந்த பேங்க்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் யாருமே பேங்க்குக்கு வரல. இந்த சூழ்நிலையை கரெக்டா பயன்படுத்திட்டு ஒரு திருடன் அந்த பேங்க்ல இருந்து எல்லா பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். அடுத்த நாள் அந்த பேங்க்குக்கு வந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆபீசர் ஜானுக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றாரு. ஆபீசர் ஜான் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பேங்கை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கறாரு. அப்சர்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஆபீசர் ஜானுக்கு எந்த ஒரு சின்ன க்ளூவுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு அந்த திருடன் கொள்ளடிச்சிருக்கான். ஆபீசர் ஜான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த திருடனை பிடிக்க முடியல. அதனால ஆபீசர் ஜான் கொஞ்சம் வேற கேஸ் பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆபீசர் ஜான் போனுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த திருடன் அந்த ஒரு வில்லேஜ்ல 2 ஃபேமிலி இருக்கு, அந்த 2 ஃபேமிலில ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வாழ்ந்துட்டு வர்றான் அப்படிங்கிற போன் கால்ல தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபீசர் ஜான் அந்த போன் கால்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அந்த வில்லேஜை விசிட் பண்றாரு. அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஆபீசர் ஜானுக்கு ஒரு 2 ஃபேமிலி மேல சந்தேகம் வருது. அது யார் யார் ஃபேமிலினா வில்லியம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஜாக் ஃபேமிலி. இன்வெஸ்டிகேஷனை முதல்ல வில்லியம் ஃபேமிலிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வில்லியம் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற அன்னைக்கு நாங்க வேர்ல்டு டூர்ல இருந்தோம், நீங்க சொல்ற அன்னைக்கு நாங்க எடுக்கப்பட்ட வெவ்வேறு போட்டோஸ் இதான், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதான் அந்த போட்டோஸ், நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு வில்லியம் ஃபேமிலி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீசர் ஜான் ஜாக் ஃபேமிலிட்ட விசாரிக்கிறாரு. ஜாக் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற அன்னைக்கு நாங்க ஃபேமிலியோட பக்கத்துல உள்ள ஹில் ஸ்டேஷனுக்கு பிக்னிக் போயிருந்தோம் அப்படின்னு ஜாக்கோட ஃபேமிலி சொல்றாங்க. இந்த ரெடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்க உள்ள 2 ஃபேமிலியான வில்லியம் ஃபேமிலி அதுக்கப்புறம் ஜாக் ஃபேமிலி, இந்த 2 பேர்ல யாரோ ஒரு நபர் தான் அந்த பேங்கை கொள்ளடிச்சது. யார் கொள்ளடிச்சதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 1 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாம் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி வில்லியம் ஃபேமிலி தாங்க கொள்ளையடிச்சது. இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, வில்லியம் ஃபேமிலி நாங்க வேர்ல்டு டூர்ல இருந்ததுக்காண்டி சொல்லி 3 போட்டோஸை காட்டினாங்க. அந்த 3 போட்டோஸை நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ பீச்ல எடுக்கப்பட்டதா இருக்கும், இன்னொரு போட்டோ ஸ்னோ பெய்யற இருக்கிற இடத்துல எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கு. ஒரே நாள்ல 2 கிளைமேட்ல இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால வில்லியம் ஃபேமிலி தான் போய் சொல்றாங்க. அவங்க தான் அந்த போட்டோ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. வில்லியம் ஃபேமிலி தான் திருடுனது நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க ரெண்டாவது வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸான ஐலா, மீலா, அப்புறம் லீசா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜான்சி கேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காண்டினா அவங்க 4 பேரும் சேர்ந்து அங்க உள்ள தீம் பார்க்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அதாவது அவங்களோட ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்சி அந்த தீம் பார்க் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. ஜான்சி அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க 4 பேரும் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 4 பேரும் என்ஜாய் பண்ண ப்ரோக்ராம் அப்புறம் ஷோஸ் அது எல்லாத்துக்கும் போகலாம் அப்படின்னு தனித்தனியா முடிவு பண்ணி போறாங்க. அதுல ஜான்சி மட்டும் மிரர் கேஜுக்கு போறாங்க. அதாவது ஒரு ரூம்குள்ள போனா ஃபுல்லாவே மிரரா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டைம் மதியானம் ஆயிருது, எல்லாம் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கூடுறாங்க. ஐலா, மிலா, லிசா 3 பேரும் கூட்டிடுறாங்க. ஆனா ஜான்சி மட்டும் அந்த மிரர் கேஜை விட்டு வெளியிலே வரல. சரின்னு அந்த மிரர் கேஜுக்கு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா ஜான்சி அங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு உடனே ஆபீசர் ஜானுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க வர சொல்றாங்க. ஆபீசர் ஜான் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பேர்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த மிரர் கேஜ்ல ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. அது ஜான்சி இறக்குறப்ப அவளோட பிளட்டால எழுதியிருக்கா. இந்த ரெடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்க உள்ள 3 பேரான ஐலா, மிலா, லிசா இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு நபர் தான் ஜான்சியை கொலை பண்ணது. யாரு ஜான்சியை கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 2 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்களா சரியான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி மிலாத் தாங்க கொலையாளி. இது எப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா, ஜான்சி இறக்குறப்ப அவங்க பிளட்டை வச்சு எழுதுனது பாத்தீங்கன்னா அது மிலா டிட் திஸ்னு எழுதிருக்காங்க. அது மிரரோட ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு அது டிஃபரெண்டா தெரிஞ்சிருக்கு. மிலா தான் கொலையாளி நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க மூணாவது ரீல் என்னன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல ஒரு 2 பேர்ல யாரு பெரிய முட்டாள், அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா யார் முதல்ல இறந்து போவா, யார் செத்து போவான்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கையில துப்பாக்கி வச்சிருக்க நபர் தாங்க பெரிய முட்டாள். அந்த நபருக்கு ஆப்போசிட்ல நபர் அந்த கட்டையை விட்டு கீழே இறங்கினார்னா அந்த நபர் நெருப்புல விழுந்து இறந்து போயிருவாரு. அதனால கையில துப்பாக்கி வச்சிருக்க நபர் தாங்க பெரிய முட்டாள். அவர் தான் சீக்கிரம் இறந்து போவாரு. இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு முக்கியமான திருடனை துரத்திட்டே போறாரு. அவர் ஒரு காட்டுக்குள்ள துரத்திட்டு போறப்போ அந்த திருடன் ஒரு குகைக்குள்ள போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சோ அதனால அந்த திருடனை துரத்திட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த குகைக்குள்ள போயிடுறாரு. அந்த குகைக்குள்ள அந்த போலீஸ் ஆபீசர் என்ட்ரான உடனே அந்த குகையோட கதவு ஆட்டோமேட்டிக்கா மூடிருச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் அந்த போலீஸ் ஆபீசர் அந்த குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க அவருக்கு எதிர 3 டோர் இருக்கு. அங்க உள்ள 3 டோர்ல முதலாவது டோருக்கு பின்னாடி ரொம்ப பாய்சனஸான சிலந்திகள் நிறையவே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சிலந்தி கடிச்சா கூட அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போயிருவாரு. அதுக்கு அடுத்து இரண்டாவது டோர் ஓபன் பண்ணாருன்னா அந்த டோருக்கு உள்ள அந்த போலீஸ் ஆபீசர் போனானா நிறைய அம்புகள் அவரை நோக்கி வரும். சோ அதுல ஏதாவது ஒண்ணு அவர் மேல பட்டா கூட அவர் இறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மூணாவது டோருக்கு பின்னாடி ஒரு 100 அடி உயரமுள்ள ஒரு பெரிய செவுரு இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த போலீஸ் ஆபீசர் அந்த குகையை விட்டு தப்பிச்சு போறதுக்கு இங்க உள்ள 3 டோரான சிலந்தி உள்ள முதலாவது டோரா, இரண்டாவது டோருக்கு பின்னாடி அம்புகள் பாயிர டோரா, இல்ல 100 அடி உயரம் கொண்ட செவுரு உள்ள மூணாவது டோரா, இந்த 3 டோர்ல எந்த டோர் ஓபன் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு உங்களால தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்களா கெஸ் பண்ண மாதிரி அந்த போலீஸ் ஆபீசர் இரண்டாவது டோரை சூஸ் பண்ணி ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். இரண்டாவது டோரை நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு பின்னாடி வர அம்புகள் எல்லாமே அந்த டோரோட மேல் பகுதி, அதாவது உயரம் அதிகமா உள்ள இடத்துல தான் அந்த அம்புகள் எல்லாமே பாயுது. அந்த போலீஸ் ஆபீசர் கீழே குனிஞ்சு ஈஸியா நடந்து அந்த டோர் வழியா ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். இதே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மெலஜினியஸ் தாங்க. இது உங்களுக்கான ரிடில். இந்த ரிடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரிடிலோட ஆன்சர் நான் பொதுவா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன். இல்ல நீங்க இந்த ரிடிலோட ஆன்சர் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன், அப்புறம் ஐ கார்டு, இது மூணுலயும் ஆன்சர் ஃபார் லாஸ்ட் ரிடில் அதுக்கு வர லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சர்ல ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜோட பெர்ஃபெக்ட்டான ஷேடோ எதுன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 5 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டா தப்பா இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் செக்ஷன், அப்புறம் ஐ கார்டு, இது மூணுலயும் வர ஆன்சர் ஃபார் லாஸ்ட் ரிடில்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ நீங்க யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தினமும் பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.